Hi guys, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எடிட்டிங் எக்ஸ்பர்ட் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு டார்க் பிளாக் அண்ட் ப்ளூ எஃபெக்ட்டில் ஒரு ஃபோட்டோ வந்துட்டு எப்படி சூப்பராக எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்னாப்சீட் ஆப்போட லிங்க் வந்துட்டு இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக வீடியோ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் வந்துட்டு எந்த ஃபோட்டோ நீங்கள் எடிட் பண்ணுமோ அந்த ஃபோட்டோ வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்துட்டு பென்சில் ஐக்கான் இருக்கு பாருங்க, அதை வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க, அதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு ஸோ -15 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணதுக்கப்புறம் கீழே உள்ள அந்த டிக் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே செகண்டாக இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி வியூ எடிட்ஸ் என்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் சின்ன ஏரோ கிளிக் பண்ணி சென்டரில் உள்ள அந்த ப்ரெஷ் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பாட்டமில் உள்ள அந்த இன்வெர்ட்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஏரோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 0ல் செட் பண்ணிட்டு ஃபோட்டோ வந்துட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணிவிட்டு ஸ்கின்லையும் கிளாத்லையும் உள்ள கலர் மட்டும் பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே உள்ள அந்த டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ் ஒன் ஸ்டெப் பேக்கில் வந்துட்டு திரும்பவும் அந்த பென்சில் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு ஸோ -33, 35 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு டின்ட் பார்த்தீங்கன்னா ஸோ 10 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டு டிக் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய செகண்ட் உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணி வியூ எடிட்ஸ் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் பேலன்ஸில் உள்ள இந்த சின்ன ஏரோ கிளிக் பண்ணி சென்ட்ரல் ப்ரெஷ் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பாட்டமில் உள்ள இந்த இன்வெர்ட்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு ஏரோ ஃபுல்லாக 0ல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டு ஸ்கின்ல உள்ள கலர் மட்டும் பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கின் கலர் வந்துட்டு பக்காவாக ரிமூவ் பண்ணிவிட்டு டிக் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு செலக்டிவ்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்க்ரீனில் ட்ராக் பண்ணிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நான் ஸ்கின்னில் வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டு ஜூம் அவுட் பண்ணுற மாதிரி பண்ணிங்க அப்படின்னா எந்த அளவுக்கு கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெட் கலரில் காட்டுது பாருங்க. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபேஸில் கவர் ஆகிற மாதிரி செட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஸ்கின் டோன் இன்க்ரீஸ் பண்ணணுமோ இதே மெத்தட் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோக்கு தகுந்த மாதிரி பக்காவாக வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு ஸோ கீழே உள்ள டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஷார்ப்பனிங் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி ஸோ ஒரு 30 ரேஞ்சில் செட் பண்ணிவிட்டு டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் ஸ்னாப்சீட் வந்துட்டு ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள ஷேர் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா லைட் ரூம் அப்ளிகேஷன் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் லைட் ரூம் அப்ளிகேஷன் வந்துட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு PNG இமேஜ் இருக்குது, ஒரு ப்ரெசெட் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ரெசெட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, லிங்க் வந்துட்டு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெசெட் வந்துட்டு லைட் ரூம் அப்ளிகேஷன் வந்துட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸோ ரைட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா மேலே 3 டாட் இருக்குது பாருங்க, அதை வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஸோ காப்பி செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ டாப்பில் உள்ள டிக்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செட்டிங்ஸ் வந்துட்டு காப்பீடு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்னாப்சீட்டில் வந்து நீங்கள் ஆட் பண்ண ஃபோட்டோ வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே உள்ள 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்துட்டு பேஸ்ட் செட்டிங்ஸ் என்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பேஸ்ட் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த செட்டிங்ஸ் வந்துட்டு இதில் பேஸ்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்துட்டு சிம்பிளாக வந்துட்டு ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் ஃபைனலாக வந்துட்டு ஃபோட்டோ வந்துட்டு ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த எடிட்டிங் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்துட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோ எடிட்டிங் வச்சு நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ நம்ம சேனலை வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு வந்துட்டு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங்கில் மீட் பண்ணுவோம்.